ஒரு தியேட்டருக்கு நீங்க படம் பார்க்க போறீங்க. படம் 5 மணிக்கு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 5 மணிக்கு எல்லா தியேட்டர்லயும் ஷார்ப்பா படம் ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நமக்கே தெரியும் 5 மணின்னா 5:15 5:20 வரைக்கும் படம் போட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆனாலும் முன்ன பின்ன ஆனாலும் கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போவோம். ஒரு சிலர் அங்க போய் பார்த்து எதுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டே அப்படி வெளியே உட்காந்துட்டே போலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த மாதிரியான விளம்பரங்கள் போடுவதற்கு தியேட்டர்களுக்கெல்லாம் உரிமை இருக்கா? ஒரு கன்சியூமரா 5 மணிக்கு படம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில விளம்பரங்கள் போடுறாங்க இல்லையா? அந்த விளம்பரத்தை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம காசு கொடுத்துருக்கோமா? அப்போ ஒரு கன்சியூமரா நம்முடைய உரிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. 2024 ஜனவரி 6ஆம் தேதி பெங்களூர் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் போட்டிருக்க ஒரு பேர் பாத்தீங்கன்னா அபிஷேக். அவர் பெங்களூர்ல இருக்காரு. அவர் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பேர் வந்து அபிஷேக், நான் பெங்களூர்ல இருக்கேன். கடந்த 2023ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி நான் படத்துக்கு போலான்னு ஒரு 3 டிக்கெட் புக் பண்ணேன். அந்த டிக்கெட்ல பாத்தீங்கன்னா 4:03 இருந்து 6:30 மணிக்கு சாயந்தரம் வந்து படம் போடுவாங்க அப்படின்னு டைம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதனால நான் என்னுடைய ஆஃபீஸ் டைம் எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த டைமுக்காக நான் வந்தேன். 4:03 மணிக்கு படம் போட்டுருவாங்க அப்படின்னு அந்த டிக்கெட்ல இருந்துச்சு. ஆனா 4:30 வரைக்கும் படம் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு இடைப்பட்டதுல பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் போட்டாங்க. இந்த விளம்பரங்கள் எல்லாம் போட்டு நேரத்தை வீணடிச்சிட்டாங்க. அதனால அதுக்கப்புறமாக 6:30 மணிக்கு படம் முடியல. ரொம்ப லேட்டா தான் நான் வீடு திரும்ப முடிஞ்சு. இதனால எனக்கு பல மன உளைச்சல்கள் ஆச்சு. ஏன்னா நான் அதுக்காக பெண்டிங் வச்சுட்டு வந்த ஒர்க்கை என்னால பண்ண முடியல. நிறைய சிரமங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அதற்கு எதிர்த்தரப்பாக இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் டிக்கெட் புக் பண்ணது பாத்தீங்க புக் மை ஷோல புக் பண்ணி பிவிஆர் ஐநாக்ஸ் மால்ல வந்து படம் பார்த்திருக்காரு. அப்ப அந்த பிவிஆர் ஐநாக்ஸ் சார்பில் வாதிட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு படத்தை போடுறதுக்கு அப்படின்னு அந்த நாங்க நிர்ணயிச்ச டைம்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்க செக் பண்ணுவாங்க இல்லையா? தியேட்டருக்கு போகும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவோம். அப்ப அதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். அது போக பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சில இலவச அந்த விழிப்புணர்வு விளம்பரங்கள்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு டைம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் போகும். அது போக இந்த தியேட்டர்ல வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ப்ரொஹிபிஷன், தடை செய்யப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த அபிஷேக் அப்படிங்கிறவர் வந்து அங்க போட்ட ஆட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதனால இது தப்பு. அதனால இந்த கேஸவே நீங்க குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதிட்டு இருக்காங்க. இந்த 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட பெங்களூர் கன்சியூமர் கோர்ட் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டைம் அப்படிங்கிறது வந்து மணியா கன்சிடர் பண்ணுது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தருக்குமே விலை மதிப்பட்டது. அவங்க படத்துக்கு வராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு வந்து இந்த தியேட்டர்களுக்கு வந்து உரிமை கிடையாது. ஒரு ஒரு அவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுடைய ஆட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிஎஸ்ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நீங்க வந்து விளம்பரம் போடணும். ஆனா அதை தாண்டி நீங்க வந்து 25 நிமிஷம் வந்து போட்டிருக்கீங்க. அப்ப இந்த 25 நிமிஷத்துல அவர் சொன்ன மாதிரி 17 ஆடு போட்டிருக்கீங்க. அந்த 17 ஆடுல கவர்மெண்ட் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா 2 தான். மத்த 15 ஆடுக்கும் ட்ரெய்லரு விளம்பரங்கள் எல்லாமே வாங்கியிருப்பாங்க இல்லையா? அப்ப அது எல்லாத்துக்கும் வந்து அவங்க காசு வாங்கியிருப்பாங்க. இந்த ட்ரெய்லரை எங்க தியேட்டர்ல போடுறோம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாங்க. அப்போ நீங்க காசு வாங்கிட்டு கன்சியூமர் வந்து அவங்களுடைய நேரத்தை அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க. அது போக நீங்க காசு வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ணிருக்கீங்க. அது வந்து முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து இந்த வீடியோ எடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? வீடியோ எடுத்தது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்க ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்தாரு. அதுவும் தப்பு கிடையாது. அதனால அன்ஃபேர் ட்ரேட், மக்கள் கிட்ட இருந்து நீங்க வந்து அன்ஃபேர் ட்ரேட் பண்ணதுக்காக நீங்க 1 லட்சம் ரூபாய் ஃபைனாக கட்டிருங்க. அது போக அபிஷேக்கினுடைய நேரத்தை நீங்க வீணடிச்சிருக்கீங்க. அவருக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து அவருக்கான வேலை வந்து செய்ய முடியாம போயிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அபிஷேக் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாயும், இந்த வழக்கு போடுறதுக்காக அவர் அலைஞ்சிருப்பாங்க, அந்த வழக்கு செலவுகளுக்காக 8,000 ரூபாயும் வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டதற்காக அபிஷேக் வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
அப்போ இந்த வழக்குல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ அப்படின்னா என்னன்னா பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல பிஎஸ்ஏன்னு சொல்றாங்க. அதாவது பொது சேவை அறிவிப்பு விளம்பரங்கள் அப்படின்னாங்க. நம்ம தியேட்டர்ல போய் உட்கார்ந்த உடனே கண்டிப்பா இந்த எந்த ட்ரெய்லர் போடுறாங்களோ, எந்த ஆடு போடுறாங்களோ இல்லையோ, விளம்பரங்கள் போடுறாங்களோ இல்லையோ, இதுவே கண்டிப்பாக இருக்கும். பான் மசாலா குட்கா எல்லாம் சாப்பிடாதீங்க, எனக்கு கேன்சர் வந்துச்சு. அதே மாதிரி பீடி சிகரெட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதனாலேயும் நுரையீரல் பிரச்சனைகள் வருது, ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அந்த மாதிரியான விளம்பரங்கள் எல்லாமே போடுறாங்க இல்லையா, அதைத்தான் பிஎஸ்ஐன்னு சொல்றாங்க. அது கவர்மெண்ட் இலவசமா எடுத்து எல்லா இடங்களிலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக கொடுக்கப்படுறது தான். அதை வந்து 10 நிமிஷத்துக்கு போடணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல். அந்த விளம்பரத்துங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அதை தாண்டி மற்ற விளம்பரங்கள், ஆடு, ட்ரெய்லர்ஸ் எல்லாமே போட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நியாயமற்ற முறை, அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க போய் தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காக முதல்ல டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4 மணிக்கு படம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து 10 நிமிஷம் தான் வந்து அந்த பிஎஸ்ஏ ஆடுகளை போடணும். பிஎஸ்ஏ கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஆடுகளை போடணும். அதை தாண்டியான ஆடுகளை போட்டாங்கன்னா இனிமே கேட்கறதுக்கு கன்சியூமர் ஆகிய நமக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை இவங்க வந்து 4:30 மணிக்கு தான் படமே போடுறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட் எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்கன்னா அதுல யாருக்கும் எந்த கேள்வியும் கிடையாது. ஆனா படம் 4 மணிக்குன்னு சொன்னா 10 நிமிஷம் கவர்மெண்ட்டுடைய ஆடை தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூல். அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பிவிஆர் ஐநாக்ஸ்க்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லா தியேட்டருக்குமே பொருந்தும். ஒரு கன்சியூமரா நம்ம எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வரதுக்கு, எதை கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதுதான் கன்சியூம் பண்றதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம கொடுத்த காசுக்கு தரமான பொருளை கொடுக்கும், நியாயமான வர்த்தகம் செய்யறதுக்கும், எது தேவையோ அந்த நேரத்தை வீணடிக்காம இருக்கிறதுக்கு அதுதானே பரிமாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கன்சியூமராக நம்ம அதைத்தான் வாங்கிக்கிறோமான்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்ம எல்லாத்துடைய கடமை. இது இத்தனை நாள் எனக்குமே தெரியாது, ஆனா உண்மையாக இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமாக இந்த மாதிரி தியேட்டர்ல போய் ஐயோ ஆடை பார்த்துச்சு, எவ்வளவு நேரம் ஆடை போடுவோம், இது நமக்கே தெரியும், நம்மளை எத்தனை பேர் கடுப்பா இருந்திருப்போம். அப்ப இனிமே இந்த கடுப்பு இனிமே வந்து இந்த மாதிரி கடுப்பாக தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட் ஒரு டைமுக்கு சொல்லிட்டு அதுக்கு இடையில இவ்வளவு விளம்பரங்களை போட்டு நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய மைண்ட் செட்டையே மாத்திடுவாங்க பாத்தீங்களா. அப்ப அடுத்து இந்த படம் வரும், அடுத்து இது பார்க்கணும், இந்த ஆடு பார்க்கணும் அப்படின்னலாம் நம்ம மனசுக்குள்ள தோணும் இல்லை. அப்ப அதுக்கு வந்து அவங்க காசு வாங்கிக்கிறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமாக போட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு கன்சியூமரா நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். அதை தாண்டி அவங்க பதில் சொன்னாங்கன்னா கன்சியூமர் கோர்ட்ல போகக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு போகாதவங்க யாருமே கிடையாது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு வரட்டும் அப்படிங்கிறது தான். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.